மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். ஆன்மீக அறிவியல் சார்ந்த விஷயத்தில் சார் நிறையா கோயில் சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சலிப்பு ஏற்படவில்லை, இருந்தாலும் ஒரு வகை சஞ்சலமான ஒரு மனது இருக்குதே அப்படின்னு சில பேர்த்துக்கு என்ன தோணும். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை பல தடவை பார்க்கும் பொழுது ஆன்மீக சார்ந்த விஷயமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு ஏறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆன்மீக அறிவியல் சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கு எடுத்துக்கிறது ஊறுகாய். போச்சு, ஆனந்தாளருக்கு வேலை இல்லை, சமையலுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கலாம். ஊறுகாயும் அதற்கு உண்டான தெய்வமும் ஊறுகாய் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன சொல்லுதுங்கிறத உங்களுக்கு எடுத்துறதுக்கு தான் இன்றைய தலைப்பில் ஊறுகாய் என்ன சார் ஆகவே ஆகாதுன்னு டாக்டர்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன சார் ஊறுகாயில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்கலாம். குபேரனுக்கு உகந்தது ஊறுகாய். ஒரு வீட்டில் உப்பு, பருப்பு, மஞ்சள், ஊறுகாய் இல்லாமல் இருக்கவே கூடாது. ஒரு தடவை அது தீர்ந்துருச்சு, தீர போகிறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிடணுமா, இல்லாட்டினா லட்சுமி வீட்டை விட்டு போயிடுவாலாம், திருப்பி அந்த இடத்த நிரப்புவது கடினம். சரி, இது குபேரனுக்கு உகந்தது ஊறுகாய். அதனால தான் கல்யாண சாப்பாடாக இருந்தாலும் ஊறுகாய் வைப்பாங்க, உப்பு வைப்பாங்க. எல்லா சாப்பாட்லையும் நம்ம உப்பை தொட்டா பார்க்குறோம். உப்பு ஆகாதுன்னு 2020 டாக்டர் சொல்கிறாங்க. எங்கே ஏதோ ஒரு கல்யாண சாப்பாடாவது உப்பு இல்லாமல் வைக்கிறாங்களா, யோசனை பண்ணி பாருங்கள் பார்ப்போம். நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ இல்லை. ஏன்னா சாஸ்திரமும் சம்பிரதாயமும் இறைவனுக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லக்கூடியது. சரி, முதல் நீங்கள் ஊறுகாய் பற்றி தெரிஞ்ச விஷயம் சார், குபேரனுக்கு உகந்ததுன்னு சொல்லிட்டீங்க. அறிவியல் சார்ந்த விஷயம் என்ன சார்னா, கஷ்டப்பட்டவனுக்கு தான் கஷ்டம் தெரியுங்கிற மாதிரி இந்த ஊறுகாய் ஊறிக்கொண்டே இருக்குமா. ஊறிக்கொண்டே இருந்தால் ஒரு வேலையிலே தொடர்ந்து இருந்தால் வெற்றி பெறுவாய், ஒரு இதிலே பற்றோடு இருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊறுகாய் தான் அந்த ஊறுகாயின்னு பேர். அதே போல் காயாகப்பட்டது எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்கிட முடியாது. காயும் தேவை. கொய்யாக்காயில் சத்து இருக்குது, மாங்காயில் சத்து இருக்குது, மாவடியில் சத்து இருக்குது. அந்த மாதிரி ஊறப்பட்ட ஊறுகாயிலையும் உனக்கு செரிமான சக்தியை குறிக்கும். செரிமான சக்தியை கொடுத்துச்சுன்னா நல்ல தூக்கத்தை கொடுக்கும். நல்ல தூக்கத்தை கொடுனா ஹீமோகுளோபின் கூடும். ஹீமோகுளோபின் கூடனா நல்ல செயலாற்றல் கூடும். அடுத்து சிந்தித்து செயல்படலாம். எவ்வளோ சாப்பாடு வேணால் சாப்பிட்டு போதும்னு சொன்ன பிறகு கொஞ்சோண்டு நாத்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்களா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு தோண சொல்லும் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊறுகாய்க்கும் ஒரு மகத்துவம் இருக்குது. அதே போல் அந்த உப்பாகப்பட்டது ஒதுக்கப்பட்டது, உப்பு சத்து சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உப்பாகப்பட்டது அந்த ஊறுகாய் எலுமிச்சம்பழத்துலேயே மாவட்டத்துலேயோ ஊற 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 இருக்கும். இது எதை குறிக்கிது தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். கிணத்துல நீர் இல்லை அப்படின்னா அமாவாசை பொழுது கல் உப்பு அதில் போட்டுட்டு வந்தோம்னா அந்த உப்பாகப்பட்டது அந்த நீரை அரித்து ஊற வச்சிருமா. இது முன்னோர்களுடைய நாட்டு பக்குவம். இது அந்த மாதிரி உப்பாகப்பட்டது அரித்து கொண்டே இருக்குமா. அந்த மாதிரி உனக்கு காசு வேணும், உன் குடும்பத்துக்கு வேணும்னு உழைத்து கொண்டே இரு. உழைப்புங்கிற அரிப்பை கூட்டுன்னு சொல்லக்கூடியது தான் உப்பு. அதனால தான் அந்த உப்பை ஊறுகால பயன்படுத்தக்கூடியது கிடந்து. அப்போது இந்த ஊறுகாகப்பட்டது மனிதனுக்கு என்ன செய்கிறது, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நச்சு கிருமியில் அழிக்குது. நான் 1/4 கிலோ ஊறுகாய் சாப்பிடுவேன் சார்னா அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் சரியாகாது. அது அடுத்த பிரச்சனை. ஒரு தேன் கரண்டி ஊறுகான்னு சொன்னான். ஒரு தேன் கரண்டி ஊறுகாய் உடலையும் உள்ளத்தையும் சுத்தம் பண்ணுது. ஒரு தேன் கரண்டி ஊறுகாய் உனக்கு எண்ணற்ற பாக்கியத்தை கொடுக்குறது. இப்போது காசு பணம் வேணும்னா யாரை கும்பிட்றோம்? குபேரனை கும்பிட்றோம். குபேரன் நினச்சா மைசூர் பாக்கா அடுக்கி வச்சிருக்கலாம், ஏன் வைக்கல? மனிதனாகப்பட்டவன் காசு பணம் வந்துட்டா உழைக்க மறுத்து விடுவான், சோம்பேறித்தனம் கூடி விடும், ஆனந்தாளரை கூட பேசிக்கொண்டே இருப்பான்ங்கிற எண்ணம் வந்துடும். ஆனால் அவன் உழைக்கணும். அந்த உழைப்பதற்கு மறைமுகமாக உரப்பும் துவர்ப்பும் சேர்ந்தது தான் ஊறுகாய். என்ன சார் சொல்ல வரீங்க? உரப்புனா நம்ம கடினமாக உழைக்கணும், அப்போ தான். ஆனால் உரப்பு மனிதனுக்கு தேவை. துவர்ப்புனா துவண்டு போகாமல் இருக்கணும். அதனால தான் ஊறுகாய் இனிப்பாக இருந்த ஊறுகாய் எந்த ஊறுகாயும் மார்க்கெட்டில் எடுபடாது. துவர்ப்பும் உரப்பும் சேரப்பட்டதை செல்வத்துக்கெல்லாம் அதிபதி என் அப்பன் ஏழுமலையானுக்கே காசு கொடுத்த குபேரனுடைய அம்சம் என்ன? அல்வாவும் ஊறுகாயும் தான், இனிப்பும் ஊறுகாயும் தான். இந்த ஊறுகாகப்பட்டதை மக்கள் டிவி நேயர்கள் அனைவரும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு கூடுறதுக்கு ஊறுகாய் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. சிறிது தீர போனா அடுத்து உடனே அந்த ஊறுகாய் வாங்கி நிறங்க. ஏன்னா நம்ம நிகழ்ச்சியில் வாயிலாக நம்ம செல்வ செழிப்பை சேர்க்கறதை காட்டிலும் இல்லாமல் ஆக்கணும் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு மனைவிக்கு இல்லால்னு பேர். சரோஜினி இல்லம், தீபா இல்லம், வேதாவல்லி இல்லம்னு ஏன் போகிறான் தெரியுமா? வீட்டுக்காரிக்கு பேர் இல்லால்னு பேர். இல்லால்னா என்ன அர்த்தம்? அவள் இல்லாமல் போயிருன்னு அர்த்தம் இல்லை. இல்லைன்னே சொல்லக்கூடாதான். அவர் மனைவிங்கிற காட்டிலையும் ஒரு உயர்ந்த பதவி என்னன்னா இல்லால்னு அர்த்தம். இல்லேன்னு சொல்லாதனால அதுக்கு பேர் இல்லம்னு பேர், அவளுக்கு பேர் இல்லால்னு பேர்.
பேர். எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாதான். அம்மா சம்பாரிச்சு கொடுத்தா தானே அவள் இல்லைன்னு சொல்லாமல் இருப்பா. அப்போ நம்ம சம்பாரிச்சு கொடுக்குறதுக்கு நமக்கு உத்வேகத்தையும் வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இதுதான் இந்த ஊறுகாய். இந்த ஊறுகாய் ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயத்தில் எப்படி சார் வரும் அப்படின்னா, ஆன்மீக சார்ந்தமாக குபேரனுக்கு உகந்ததாக போயிருச்சா, இன்றைக்கும் கோயிலில் இருக்கக்கூடிய சாப்பாடு போடுவாங்கல்ல, சில இதில் பார்த்தீங்கன்னா ரசம் பாயாசத்தோட சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அந்த கோயில் விருந்துன்னு சொல்லுவாங்க. கிராமத்துலலாம் இது உண்டு. அது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெஜிடேரியனாக இருந்தாலும் கோயிலில் போடக்கூடிய இதில் கண்டிப்பாக ஊறுகாய் இருக்கும். அப்போ இதை விட உங்களுக்கு ஆன்மீக சார்ந்த விஷயம் என்ன சொல்வது? அடுத்ததாக அறிவியல் சார்ந்த விஷயமாக எந்த ஒரு பக்குவத்துக்கும் ஊறுகாய் தயாராக இருக்கும். நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருந்தால் தான் அது பூஞ்சை வைக்கும். அதை கூட வெயிலில் வச்சா அந்த மேல் பூச்சை போய் எடுத்து போட்டு திருப்பி ஊறுகாய் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டு பாட்டி அம்மா தான். அப்போ என்ன அர்த்தம்னா, எந்த பக்குவத்துக்கும் உழைப்பவும் இறைவனுடைய பக்தியும் விளக்காமல் இருந்தால் நீ ஊறிக்கொண்டே இருப்பாய், வாழ்க்கையில் வெற்றி கண்டு கொண்டே இருப்பாய்ன்னு சொல்லக்கூடியதுனால தான் குபேரன் ஊறுகாயை செலக்ட் பண்ணா. நாமளும் ஊறுகாய்னு சொல்லி அசால்ட்டாக இல்லாமல் வீட்டில் இல்லான்னு அந்த மனைவியை இல்லான்னு சொல்லாமல் இருக்கிறதுக்காக ஊறுகாவையும், நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு தங்குறதுக்கும் நம்மளும் இல்லைங்கிறது இல்லாமையும் உழைச்சிட்டேன் என் தலையெழுத்து இதுதான் இல்லாமல் மேலும் உழைத்தால் ஊறுகாய் போல் முன்னேறலாம், நம்மளும் முக்கிய பங்கு பெறலாம், உப்பை போல் நம்ம செழிப்பம் பெறலாம், உப்பு இல்லாத வாழ்க்கை குப்பையிலேன்னு சொன்னால் அப்போ நான் உழைக்காட்டினா தான் நான் குப்பைக்கு போவேன். அரிய மகத்துவத்தை உணர்த்தக்கூட ஊறுகாயை பயன்படுத்துமாறு. ஊறுகாயை பயன்படுத்தினால் குபேரன் உங்கள் வீட்டில் தங்குவான். வெறுமன வாஸ்துக்காக வடக்க பார்த்து குபேரன் பொம்மை வைப்பதும் அல்லது நினச்ச நேரம்னா குபேரனுக்கு பூஜை பண்ணுவதும் முக்கியம் அல்ல. குபேரனுக்கு உகந்த பொருளை வச்சு படைக்கும் பொழுது தான் அவன் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கி செல்வ மலையை பொழிவான். உங்கள் மக்கள் டிவி நேரம் அனைவருக்கும் செல்வ மலை பொழியட்டுன்னு ஆசீர்வாதத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்போணம் கோரக்கநாடுமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.